10th standard unit 12 plant anatomy and plant physiology short questions இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த short questions பாத்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளா இருக்கும் ஆன்சர். இதுல உள்ள ஆன்சரை படிச்சாலே 75 out of 75 marks வாங்கலாம். அதே மாதிரி no failures in science. Answer in a sentence. What is collateral vascular bundle? 2 points கொடுத்திருக்காங்க. Xylem lies towards the center. Phloem lies towards the periphery. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது xylem, இது phloem. xylem சென்டர் பகுதியை நோக்கி இருக்கு. phloem வெளிப்பகுதியை நோக்கி இருக்கும். அதாவது xylem lies towards the center, phloem lies towards the periphery. Collateral two types இருக்கு. ஒன்னு collateral closed, இன்னொன்னு collateral open. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதாவது phloem and xylem இது ரெண்டுத்துக்கும் இடையில கேம்பியம் present ஆகலனா அது closed. அதே மாதிரி இது xylem, மேலே உள்ளது phloem. இது ரெண்டுத்துக்கு இடையில கேம்பியம் present ஆயிருக்கு. அதனால collateral open. Next question. Where does the carbon that is used in photosynthesis come from? இப்போ photosynthesis பிளான்ட்ஸ்ல நடைபெறணும்னா கண்டிப்பா கார்பன் தேவை. அந்த கார்பனை பிளான்ட் எங்க இருந்து பெறுகிறதுனா கார்பன் டை ஆக்சைடு காற்றுல காணப்படுகிறது. அந்த காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடிலிருந்து பெறுகிறது. இதுக்கு ஆன்சர் இந்த क्वेश्चनலயே the carbon that is used in photosynthesis come from அது வரைக்கும் எழுதிட்டு நீங்க எது மட்டும் தான் படிக்கணும்னா CO2 from the air அது மட்டும் படிச்சு எழுதினா போதும். Third question, what is the common step in aerobic and anaerobic pathway? Aerobic anaerobic na types of respiration two types இருக்கு. ஒன்னு aerobic, இன்னொன்னு anaerobic. aerobic na presence of oxygen, anaerobic na absence of oxygen. இந்த ரெண்டு pathwayக்கும் common step எதுனா glycolysis. Next, name the phenomenon by which carbohydrates are oxidized to release ethyl alcohol. அதாவது எந்த கார்போஹைட்ரேட் ஆக்சிடேஷன் ஆகி எத்தில் ஆல்கஹால் எந்த நிகழ்ச்சியில வெளிவருகிறது அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய பேர் ஃபர்மெண்டேஷன். அதுக்கு இன்னொரு பேர் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த क्वेश्चन 4 क्वेश्चन பாத்தீங்களா அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதாவது வாட் இஸ் கோலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் அது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மற்ற 3 क्वेश्चनும் 1 வேர்ட்ல கேட்பாங்க. 1 வேர்ட் மீன்ஸ் 7 மார்க்ல A B C ன்னு கொடுத்திருப்பாங்க. அதுல A ல 1 வேர்ட் क्वेश्चन கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் क्वेश्चंस. Give an account on vascular bundle of dicot stem. The first one conjoined, second collateral, third one endog and open. They are arranged in the form of a ring around the pith. இதுல 4 ஸ்டெப் இருக்கணும். அதனுடைய விளக்கத்தை நெக்ஸ்ட் டயகிராம்ல பார்ப்போம். அதே மாதிரி அந்த வாஸ்குலர் பண்டில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா பித்த சுத்தி ரிங் ஃபார்ம்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இது டைகாட் ஸ்டெம்னுடைய டயகிராம். டைகாட் ஸ்டெம்னுடைய வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்ஜாயிண்ட்,
கன்ஜாயின்ட்னா ஃப்ளோயமும் ஜைலமும் ஒரே ரேடியஸில் அமைஞ்சிருக்கும். அதாவது வட்டம் இல்லையா, வட்டத்தினுடைய மையப்புள்ளியிலேருந்து வரையக்கூடிய கோட்டுக்கு பேர் என்னதுன்னா ரேடியஸ். இது ஒரு ரேடியஸில் அமைஞ்சிருக்கு, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அதாவது இதே மாதிரி ஃப்ளோயமும் ஜைலமும் ஒரே ரேடியஸில் அமைஞ்சிருந்ததுன்னா அது கன்ஜாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோலேட்ரல். கோலேட்ரலில் வந்து ஜைலம் எதை நோக்கி அமைஞ்சிருக்குன்னா சென்டர், இந்த பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா, இது மையத்தை நோக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது எல்லா ஜைலமும் மையத்தை நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் ஃப்ளோயம் வெளிநோக்கி அமைஞ்சிருக்கு. இப்போ அது கோலேட்ரல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டார்க். எண்டார்க் பார்த்தீங்கன்னா ஜைலத்தில் 2 டைப்ஸ் ஆஃப் ஜைலம் இருக்கும். ஒன்று வந்து புரோட்டோசைலம், இன்னொன்று மெட்டாசைலம். இந்த புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி இருக்கும், மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது என்டார்க்கு. அதே மாதிரி தான் இதில் அமைஞ்சிருக்கு. ஃபைனலாக ஓப்பன். ஃப்ளோயம் ஜைலத்துக்கு இடையில கேம்பியம் ப்ரெசண்ட் ஆயிருக்கு, அதனால இது ஓப்பன். அதே மாதிரி இது வட்ட வடிவத்தில் ஒரு ரிங் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. செகண்ட் கொஸ்டின், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில். மீசோஃபில் வந்து எங்கே இருக்கக்கூடியதுன்னா லீஃபில் இருக்கக்கூடிய பகுதி. The tissue present between the upper and lower epidermis in the leaf is called mesophyll. லீஃபில் மட்டும்தான் அப்பர் எபிடர்மிஸ் இருக்கும், லோயர் எபிடர்மிஸ் இருக்கும். அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேர் தான் மீசோஃபில். இதில் 2 டைப்ஸ். ஒன்று பாலிசேட் பேரன்கைமா, செகண்ட் ஒன் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. பாலிசேட் பேரன்கைமா present below the upper epidermis. அதாவது பாலிசேட் பேரன்கைமா வந்து அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடியது. இது எலாங்கேட்டட் செல்ஸ். இதில் குளோரோபிளாஸ்ட் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் இந்த பகுதியில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறும். ஸ்பாஞ்சி பேரன்கைமா, பாலிசேட் பேரன்கைமாக்கு கீழே இருக்கக்கூடியது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. பேரன்கைமா டிஷ்யூவினால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் அண்டு irregularly arranged செல்ஸானால் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ அதை இந்த டயக்ராமில் பார்க்கலாம். அதில் லீஃபில் பார்த்தீங்கன்னா டார்சல் சைடு இருக்கும், வென்ட்ரல் சைடு இருக்கும். டார்சல் சைடில் இருக்கக்கூடிய பகுதி அப்பர் எபிடர்மிஸ், வென்ட்ரல் சைடில் இருக்கக்கூடிய பகுதி லோயர் எபிடர்மிஸ். இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் நம்ம மீசோஃபில் சொல்கிறோம். இது எலாங்கேட்டட் செல்ஸு பாலிசேட் பேரன்கைமா, இது இர்ரெகுலர் செல்ஸு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. Third question, draw and label the structure of oxysome. ஆக்சிசோம் எங்கே இருக்கக்கூடியதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் லேயரில் கிறிஸ்டலில் காணப்படக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது ஒரு சிம்பிள் டயக்ராம் தான், 2 மார்க்ஸில் கண்டிப்பாக இதை கேட்பாங்க. இந்த ஹெட் பகுதி F1, இந்த ஸ்டெம் ரீஜன் வந்து ஸ்டாக்கு, இந்த பகுதியை வந்து F0 பேஸ் குறிக்கலாம். அடுத்து நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஒன்று டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடெர்மல்னாலே வெளிப்புற தோல் ஸ்கின் ரீஜனை தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், இது எபிடெர்மலுக்கு கீழே உள்ள பகுதி. அடுத்து மிடில் பார்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ அந்த 3 டிஷ்யூ சிஸ்டத்தை இந்த டயக்ராமில் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் செல் லேயர், அந்த லேயரும் இதுக்கு மேலே கியூட்டிக்கல், அதன் பிறகு ரூட் ஏர், இது 3 சேர்ந்தது தான் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இது கீழே உள்ள இந்த கார்டெக்ஸு, காஸ்பிரியன் ஸ்ட்ரிஃபு, எண்டோடெர்மிஸ் இன்க்ளூடிங் பித், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த பகுதி அதாவது ஜைலம் ஃப்ளோயம்,
இந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவோம்னா vascular tissue system. What is photosynthesis and where in a cell does it occur? Photosynthesis na enna? அது செல்லில் எங்கு நடைபெறும் அப்படின்றது தான் கொஸ்டின். Photosynthesis is a process in which the green plants use sunlight and chlorophyll. Green plants sunlightையும் chlorophyll-ஐயும் யூஸ் பண்ணி to synthesize their own food. எதை தயாரிக்கிறதுனா உணவை தயாரிக்கிறது. எந்த ரியாக்ஷன்னா from carbon dioxide from air and water. அதாவது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரியாக்ட் ஆகி கார்போஹைட்ரேட்டை உருவாக்குறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். இது எங்கு நடைபெறும்னா இட் அக்கர்ஸ் இன் green parts of the plant such as leaves, stems and floral buds. இதில் லீவ்ஸில் தான் அதிகப்படியான குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகப்படியாக லீவ்ஸில் தான் நடைபெறும். இந்த பிக்சரில் இது க்ரீன் லீவ்ஸு, இதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் சன்லைட்டில் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இதில் வந்து எது சேருதுன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து என்னவாக மாற்றப்படுகிறதுனா கார்போஹைட்ரேட்ஸ் ஆகவும் ஆக்சிஜன் ஆகவும் வெளியிடப்படுகிறது. What is respiratory quotient? RQ is equal to volume of CO2 liberated by volume of O2 consumed. அது RQனா respiratory quotient வந்து நம்ம ஷார்ட்டாக குறிச்சிருக்கிறோம். இதில் வந்து இந்த வால்யூம் ஆஃப் CO2 liberated எவ்வளோ அளவு CO2 வெளியிடப்படுகிறதோ அதை வால்யூம் ஆஃப் O2 consumed எவ்வளோ அளவுக்கு ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படுகிறதோ அதனால் டிவைட் பண்ணனா நமக்கு ரெஸ்பிரேட்டரி குவாஷன் கிடைச்சிரும். இது 2 மார்க்கில் வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஆன்சர் எழுதினாலே போதும். ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இதில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அதை எழுதினா போதும். ஒன்று மட்டும் எழுதினா போதும். 6CO2 plus 12H2O that gives by the presence of light chlorophyll C6H12O6 plus 6H2O plus 6O2 gas. A carbon dioxide plus water that gives by the presence of light chlorophyll glucose water oxygen. Why should the light dependent reaction occur before the light independent reaction? The light dependent reaction ஏன் வந்து light independent reactionக்கு முன்னாடி நடைபெறணும் அப்படின்றது question. The light independent reaction use the products ATP and NADPH2 of the light dependent reactions to produce glucose. The light independent reactionல எது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா குளுக்கோஸு. அதுக்கு தேவையானது அந்த குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையானது எதுனா ஏடிபியும் NADPH2வும். அது எந்த ரியாக்ஷனில் உருவாக்கப்படுதுன்னா இந்த லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் தான் உருவாக்கப்படுது. அதனால் லைட் இண்டிபெண்ட்க்கு முன்னாடியே எது நடக்கணும்னா லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் நடக்கணும். இப்போ இதில் எல்லா கொஸ்டினுமே அநேகமாக 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. சப்போஸ் 4 மார்க்கில் கேட்டால் 2 கொஸ்டின்ஸ், ஒன்று வந்து மீசோஃபில் கொஸ்டினும் இன்னொன்று இந்த லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அந்த கொஸ்டினும் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா இப்போ மீசோஃபில் கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ்னால் இந்த டெஃபினிஷனும் டைப்ஸே எழுதினா போதும். அதுவே 4 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் டெஃபினிஷன் டைப்ஸு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே எழுதியிருக்கணும். இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். இதில் 8th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் எழுதினாலே போதும். 4 மார்க்கில் கேட்டால் தான் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். 3rd பாயிண்ட் ஒன்றும் கிடையாது. ஹென்ஸ் போட்டு இந்த கொஸ்டினில் உள்ளதை அப்படியே எழுத வேண்டியதான். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸில் தான் வரும். பிக் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.